ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிவப்பரிசி மாவுல பூரண கொழுக்கட்டை தான் பண்ண போறோம். இதுல ஹீமோகுளோபின் லெவல் அதிகமா இருக்கு. உடல் ரீதியான வலிகளையும் சரி செய்யக்கூடிய அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. வாரத்துல 2 நாள் செஞ்சு சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும். வாரத்துல 2 நாள் கண்டிப்பான முறையில நம்ம இந்த கொழுக்கட்டை எடுத்துக்கிட்டோம்னா உடல் ரீதியான வலிகள் எல்லாமே சரியாகும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 1/2 கிலோ மாவு, கடை மாவு தான் நான் எடுத்திருக்கேன். சிவப்பரிசி மாவு கொழுக்கட்டை. இதில பாதி அளவு எடுத்துட்டு தான் இப்ப நம்ம பண்ண போறோம். இதுக்கு தேவையான பூரணத்த ரெடி பண்ணிரலாம். தோல் நீக்கின வேர்க்கடலை ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. 3 பீஸ் ஏலக்காய் சேர்த்துரலாம். 25 கிராம் பொரிகடலை சேர்த்துரலாம். ரொம்ப நைஸ் பவுடரா அரைக்காம, லேசா கொரகொரப்பா இந்த அளவுல அரைச்சு எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானது ஒரு 150 கிராம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை பிடிக்கும்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கிறலாம். ரொம்ப நல்லா தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டு. 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறலாம். வெல்லம் எல்லாமே கரையிறதுக்காக. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு பாருங்க, வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு, கட்டிகள் இல்லாமல். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா வேர்க்கடலையும் பொரிகடலையும், அந்த மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நைஃப்பில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு அரை மூடி அளவு தேங்காயை துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நம்ம கலந்து விட்டோம்னா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா அடி ஒட்டி கிளறணும்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்ததுனால கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு குளிர ஆற வச்சிடலாம். 1/2 கிலோ மாவு பாக்கெட்டில் பாதி அளவு எடுத்தாச்சு. அந்த மாவு பாக்கெட்லேயே உப்பு எல்லாமே இருக்குன்றதுனால நம்ம உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லேசாக ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒட்டாமல் மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் உள்ளங்கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உங்களுக்கு கொழுக்கட்டை எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா உள்ளங்கையில் லேசாக ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக மாவை தட்டி எடுத்துக்கோங்க. இதோட செஞ்சு வச்ச பூரணத்தை சின்ன உருண்டையாக பிடிச்சி அதை நடுவில் வச்சுட்டு நல்லா ஒன்று போல் சேர்த்துட்டு நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா மாவுலையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. செஞ்ச எல்லா கொழுக்கட்டையுமே இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் வாரத்தில் 2 நாள் செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப பிடிக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.